இந்த எக்ஸாம் வந்துட்டு நிறைய பேர் கடினமான எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் உண்மை தான். பட் ஆனால் இது செய்ய முடியாத காரியங்கிறது கிடையாது. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த சர்வீசஸ்குள்ளே இருக்கவங்க வந்துட்டு எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது தான். ஏன்னா இதில் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணும். ஸோ ப்ராடர் டைவர்சிட்டி இருக்கணும். ஸோ நம்மளால் பண்ண முடியாது, வர முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு யாருக்கும் இருக்க வேண்டாம். நம்மளால் டெஃபினட்டாக முடியும். பட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போது இந்த எக்ஸாம் வந்து அன்சர்டனிட்டி டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அந்த அன்சர்டனிட்டியை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம படிப்பு காலத்தில், அதாவது இந்த கிராஜுவேஷன் படிக்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் ஒரு நல்ல கிராஜுவேஷன் டிகிரி நம்ம படித்து வைக்கணும். உதாரணத்துக்கு லா, டாக்டர் இல்லை சிஏ இந்த மாதிரி முடித்தோம்னா, இன்கேஸ் நம்ம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போனால் கூட வேறு ஏதாவது ஒரு ஒர்க் போகலாம். அந்த வழியில் நம்மளோட லைவ்லிஹுட்டையும் பாதுகாக்கலாம், சொசைட்டிக்கும் நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இன்கேஸ் அதை படிக்காமல் விட்டுட்டோம்னா, நம்ம 3வது 4வது அட்டம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது இந்த எக்ஸாம் விட்டுட்டோம்னா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதனாலே நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியாது. அப்புறம் படிப்பையும் வந்து யூபிஎஸ்சி படிப்பையும் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டி வரும். ஸோ அது முதல் திங். ரெண்டாவது வந்துட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். பர்சீவரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கக்கூடாது. ரெகுலராக இந்த ஷெடியூல் போட்டிங்கன்னா அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேர்ட்லி வந்துட்டு நல்ல பியர் குரூப் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், மோசமான ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா படிப்பீங்க, அவங்களும் படிப்பாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாஸ் பண்ணலாம். இப்போ என் கூட வந்துட்டு ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்றா நாங்கள் எப்பயுமே படிச்சுட்ருப்போம். ஸோ இப்போ அந்த 10 பேர் 20 பேரில் போன அட்டம் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க, இந்த அட்டம் நான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்த அட்டம் மீதி பேரும் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்ல ஃப்ரெண்ட் குரூப்புங்கிறது முக்கியமான விஷயம்.